ஒரு சிறப்பு உண்டுங்க. 3 பேருமே இசையில் முறையாக பட்டம் பெற்றவர்கள். அவங்க 3 பேர் இவங்க இயல் வல்லுநர்கள். எல்லாரும் எம்ஏ கல்லூரியில் பேராசிரியர்கள், புத்தகம் எழுதினவர்கள், நிறைய பாடத்திட்டங்கள் வகுத்தவர்கள், அந்த மாதிரி பெருமைக்குரியவங்க. நாம் பட்டிமண்டபம் வந்து விளையாட்டாக வேணாம், அது கொஞ்சம் நல்ல ஆழமாக அழுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க 3 பேருமே இசையில் அத்தாரிட்டி. ஸோ அதனால் 6 பேருமே நல்ல பேச்சாளர். முருகனுக்கு 6 உகப்புங்கிறதுனால 6 பேரோட நிறுத்திட்டோம். இல்லாட்டி இன்னும் கூட ஒரு 8 பேரை போட்டிருக்கலாம். சிறந்த பட்டிமண்டபம். இதுக்கு மேலே முன்னுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை. இப்போ பட்டிமன்றம் முறையாக தொடங்குது. எல்லாரும் சிறந்த ரசிகர்கள், திருப்புகளில் நல்ல பாடம் பெற்றவர்கள் பல பேர். அப்புறம் மற்றவங்க சிவனடியார்கள். அதனால் நல்ல மனம் விட்டு பேசுங்க. சகோதரியார் பேராசிரியர் கற்பகம் அவர்கள், அதாவது திருப்புகழ் நமக்கு விருப்பமாக இருப்பதற்கு மிக பெரிதும் காரணம் அதன் இசை அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்காக வருகிறார்கள். பேராசிரியர் கற்பகம் அவர்கள். கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமூகன் அடிப்பேணி கற்றிடும் மடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புயமத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கூழ் பணிவேனே. அனைவருக்கும் வணக்கம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அருள்மிகு அருணகிரிநாதர் அவர்களுடைய விழாவில் எங்களுக்கும் பேச வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, ஐயா சொன்ன மாதிரி திருவாசகத்தையும் திருப்புகழையும் நம்ம விடவே முடியாது. திருவாசகத்தை தேன்னு சொல்லுவோம், திருப்புகழை அமுதம்னு சொல்லுவோம். அருணகிரிநாதருடைய வாக்கில் வந்த சொற்கள் எல்லாம் இசை அமுதம் அப்படின்னு சொன்னால் அது மிகை கிடையாது. ஐயா சொன்ன அடியவர்கள் எல்லாருமே நம்மளோட வாழ்ந்து முருகனுடைய பாடல்கள் நமக்கு கொடுத்து இருக்கிறவங்க. அதுபோல் முருகன் அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்ல சில பேர் இருக்கிறாங்க. நக்கீரர், சிகண்டி முனிவர், பொய்யாமொழி, ஔவையார், சிதம்பர முனிவர், ராமலிங்கர், இவங்கெல்லாம் முருகனோட அருளை பெற்ற அடியார்கள். ஆனால் முருகன் பிரணவ மந்திரத்தை ஞான உபதேசம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். தேவசிரேஷ்டர் சிவபெருமான், முனிசிரேஷ்டர் அகத்தியர், நரசிரேஷ்டர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் தான் இந்த முருகன் அடியவர்களையே மூத்தவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அருணகிரிநாதரோட திருப்புகழ் பாடல்கள் 10,000 பாடல்கள் எழுதி வச்சிருக்காரு. ஆனால் நமக்கு கிடைச்சது என்னவோ 1300 சொச்சம்தான். கிடைச்சது எல்லாம் பாட்டாக கிடைச்சப்ப சாதாரண பாட்டாக கிடைச்சதா? இல்லை, சந்த பாடல்களாக கிடைச்சது. ஓசை முனி அருணகிரிநாதர்னு சொல்கிறோம். ஓசை ஐயா பாடும்போதே பேசும்போதே இந்த தலைப்புக்கு ஒரு விடையும் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் இயலை பேசும்போது பாடக்கூடாது. இந்த பட்டிமன்றத்துலங்கய்யா எங்கே போனாலும் நாங்களே பாடுறவங்க பேசுகிற கிடைக்கிற தலைப்பு ரொம்ப கம்மி. இப்போ பேச வர்றவங்க எல்லாம் பாடிட்டு போயிடுறதுனால நாங்கள் பாடுறதா இல்லை பேசுகிறதா? நீங்களும் பாடிட்டீங்க, பேசும்போது நீங்களும் பாடிட்டீங்க. அதனால் இயலை பேசுகிறவங்க கொஞ்சம் பத்திரமா உங்களோட தலைப்பு என்னவோ இயலை மட்டும் பேசிட்டு போங்க, பாடிடாதீங்க. அதுக்கு நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். இப்போ அவங்க இசையை பேசுகிறவங்க பேசக்கூடாதுன்னு கேட்டால் நான் என்ன உத்தரவு போடுறது? அவங்க இசை பாடிட்டு போக வேண்டியதானே, அவங்க பேசவே கூடாது, இயலுக்கு ஏன் வராங்கன்னு கேட்டால் நான் என்ன தீர்ப்பு சொல்கிறது? ஐயா, இங்கே இருக்கிற அடியவர்களுக்கு பல பாடல்கள் இசையின் மூலமாக தான் பழக்கம். எத்தனை பேர் உக்காந்து சஷ்டி கவசத்தை தினைக்கும் உக்காந்து பாராயணம் பண்ணுறீங்க? படிச்சிங்களா? படிக்கல. சூளமங்கலம் சிஸ்டர்ஸ் பாடுறதை கேட்டு தானே நீங்கள் பாடுறீங்க. யாரும் பாட்டு கற்றுக்கலையா? அதனால் பாடுறதுன்றது இயல்பா எல்லோருக்கும் வருது. அந்த இயல்பை தான் அருணகிரிநாதர் அவருடைய பாடல்களில் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறது தான் எங்களுடைய அணியோட வாதம். சரி, சம்பந்தர் அவர்களை முருகனின் அவதாரம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார்.
திருஞான சம்பந்தர் அவதாரம் சொன்ன அருணகிரிநாதருக்கு குரு யார் தெரியுங்களா? திருஞான சம்பந்தர் தான். ஏன்னா எப்படி இறைவன் தாளம் கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொன்றாரோ அதுபோல அருணகிரிநாதரை முருகப்பெருமான் வார்த்தை எடுத்து கொடுத்து முத்து முத்தாக வார்த்தை எடுத்து கொண்டு ஆட்கொண்டார். அதனால் அருணகிரிநாதருக்கான இறைமை குரு திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லலாம். சந்தப்பாவல பெருமான் சொல்லுகிற இந்த அருணகிரிநாதரோட திருப்புகழை, இவர் நிறைய திருப்புகழை நம்மளுக்கு பாடியிருந்தாலும் சில விஷயங்களோட நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். இந்த பக்தர்கள் எல்லாரும் எல்லா திசையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இங்க நிறைய பக்தர்கள் எல்லா கோடியிலிருந்து வந்திருக்கிறாங்க, கடை கோடியில். இந்த திருப்புகழே எப்படி சொல்லலாம்னா, கையில இருந்து கதிர்காமம் வரை பாடி இருக்கின்ற அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இந்த திருச்செங்கோட்டு திருப்புகழை இப்படி நான் சொல்றேன். பத்தர்கண பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்தி குகபூர்வ பச்சிம தட்சிண உத்திர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுந்த திருப்புகளை சிறுதடியேனும் செப்பன வைத்துலகிற்பரவ தெரிச்சித்த அனுக்கிரகம் மறவேனே. இங்க பூர்வ பச்சிம நல்லா பாடினா கைதெல்லாம் தட்ட மாட்டீங்களா? அதாவது சன்மானம்னு கவர் கொடுக்கறத விட நீங்கள் கை தட்டுறது தான் ஜாஸ்தி. அதுலேயும் அருணகிரிநாதர் விழாவில் சன்மானம். இந்த பூர்வ பச்சிம தட்சிண உத்திர அப்படிங்கிறது திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு. பாடுங்க ஒன்ஸ் மோர். பக்தர்கண பிரிய நிறுத்த நடித்திடு பச்சி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சிண உத்திர திக்குள் பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுந்த திருப்புகளை சிறுதடியேனும் செப்பன வைத்துலகிற்பரவ தெரிசித்த அனுக்கிரகம் மறவேனே. அதாவது எந்த திசையிலிருந்தும் பக்தர்கள் வந்து திருப்புகழை பாடினா அவங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுமுருகா அப்படின்னு நமக்காக அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடியிருக்கார். இந்த திரு அப்படிங்கிறதுக்கு அடைமொழி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தெய்வீக தன்மை மிக்க பொருந்திய சில விஷயங்களுக்கு நாம் திரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். திருவள்ளுவர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றோம். அது போல நூல்களுக்கு கூட திருக்குறள், திருப்புகழ், திருமந்திரம், திருவிசைப்பா, திருமுறை, திருப்பள்ளி எழுச்சி நிறைய சொல்றோம். ஊர்களுக்கு கூட அது பொருந்தும். ஏன்னா திருவண்ணாமலை, திருச்செங்கோடு, திருச்செந்தூர், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இறைவனை முருகனே திருப்புகழ் பாடு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அந்த தெய்வத்தமிழ் பொருந்திய தமிழ் கடவுளே இவரை திருப்புகழ் பாடுன்ற அடைமொழி கொடுத்து தான் இந்த பாட்டை பாடல்களா பாட சொல்லியிருக்காரு. பாடல்களா பாட சொன்னவங்க தாளத்தை ஞானசம்பந்தர் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது சும்மா கத்துக்கிட்டாருன்னு நினைச்சிங்களா? 108 தாளம், 175 தாளம், இதுல எல்லாத்துலேயும் சந்தத்தோடு அவர் பாடல்கள் பாடியிருக்கார். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தலங்கள் தோறும் சென்று பதிகங்களும் பாசுரங்களும் பாடினாங்கன்றது நமக்கு தெரியும். அதுபோல அருணகிரிநாதர் அவர்களும் தலங்கள் தோறும் சென்று பாடல்களை பாடி நமக்கு எல்லா தலங்களிலும் அவரோட முத்திரை என்னன்னு தெரியுங்களா? பெருமாளே அப்படின்னு முடியும். அவரோட திருப்புகள்ல அவருடைய முத்திரையே பெருமாளே அப்படின்று முற்றும். இப்போ இந்த தலத்துல, திருவண்ணாமலை தலத்துல சுமார் ஒரு 75 பாடல்கள் இருக்கு அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அவருடைய 6 முகங்களோட சிறப்பை சொல்றாங்க. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏ
ஆறுமுகம் என்னென்ன பண்ணுன்றத இந்த பாட்டுல சொன்னவர் பழனி திருப்புகள்ல உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஆறுமுகம் 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 என்ற பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையர் என்று நாளும் ஆறுமுகம் 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 என்று பூதி. இது போல ஆறுமுகத்தையும் இவ்வளவு அழகா இந்த தலங்கள்ல பாடியிருக்கார். இதே தலத்துல இன்னொரு திருப்புகளை சிற்றின்பத்தை தவிர்த்து பேரின்பத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிறத தமிழ அமுதூறுகின்ற தமிழ அழகா சொல்லி இந்த திருப்புகளை பாடியிருக்கார். அத பாடினது மட்டும் இல்லாம இங்க இருக்க உமை அம்மையோட பெயர்களை வேற வேற விதமா சொல்லியிருக்கார். எப்படின்னா, அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருளுள்ளாரையுனானையுனானைய அருகு வீடிது தானதில் வாருமே உரை கூறும் அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவியுலாவிகள் அவர்கள் மாயைப்படாமல் கெடாமல் நின் அருள் தாராய். குமரி காளிவராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணியாமளி மகமாயி குரளு ரூப முராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குரு பராரி விகாரி மமோகரி அபிராமி சமர நீலி புராரி தநாயகி மலை குமாரி கபாலின நாரணி சளிலமாரி சிலாய மனோகரி பரயோகி சவுரி வீர முனீர் விட போஜனி திகரி மேகி எளீசையலால் ஒரு சகல வேதமுமாயின தாயுமை அருள்பாலா அப்படின்னு உமையம்மைய வேற வேற பெயர்கள்ல அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அந்த முதல் பாதியில பொதுமாதரை சொல்றார். ஆமாங்கய்யா. அடுத்த பாதியில உமையம்மைய சொல்றார். சொல்றாரு. அருணகிரிநாதரை பெண்களுடைய விரோதின்னு தப்பா சொல்வாங்க. ஆமா. பொதுமாதரை சொல்லுகிற போது கடுமையா சொன்னவர் உமையம்மையை வர்ணிக்கிற போது அதை விட சிறப்பாக வர்ணிச்சு காட்டுறார். எனவே பெண்களுக்கு அருணகிரிநாதர் எதிரி அல்ல, ஒரு சிலருடைய தன்மைக்கு எதிரியே ஒழிய பெண்களுக்கு அவர் எதிரி இல்லை. அந்த பாடல் அதுக்கு ஒரு சரியான அடையாளம். இதே பாடல்ல இந்த தலத்தோட எல்லா முக்காவாசி அவருடைய திருப்புகளை தலத்தோட பெயர்களையும் பதிவு பண்ணார். இதுல திருவுலாவு சொனே சரணாமலை முகிலுலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளேன் கடைசியில் இந்த பாட்டை முடிக்கிறார். அதாவது தமிழ் மந்திரங்கள் இப்போ நிறைய தமிழ் திருமணங்கள்லாம் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இந்த தமிழ் மந்திரங்கள் எல்லாம் வெறும் மந்திரங்கள் கிடையாது, மகா மாபெரும் மருந்து. எப்படி நாயன்மார்கள் பதிகம் பாடி பிணிகளை தீர்த்தார்களோ அதுபோல அருணகிரிநாதர் பாடல்களுக்கும் சில தனித்தன்மைகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்க தனித்தன்மைகள் ஒரு 4 பாட்டு. ஏன் அந்த 4 பாட்டுனா, நமக்கு இப்ப வாழ்வியல் நெறியில இந்த 4 தான் முக்கியம். இந்த 4 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அந்த 4 என்னன்னா, முதல்ல என்ன வேணும் நமக்கு? முதல்ல எல்லாருக்கும் செல்வம் வேணும், காசு. இது இருந்தாதான் மதிப்பா. செல்வ பேரு கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு இந்த பாட்டு ரொம்ப சின்ன பாட்டு, ஆனா உள்ள இருக்க கருத்து ரொம்ப பெருசு. இந்த ஷடாக்ஷர மந்திரத்தை யாரெல்லாம் உபன்யாசம் பண்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையின் இலக்கணத்தையே மாறி செல்வமெல்லாம் கொடுக்கணும் முருகான்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் கேட்டுக்கிறார். என்ன பாடல்னா, வச்சனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி உழலாதே இசை பயில் சடாட்சரமதாலே இக பர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. இந்த பாட்டை தினைக்கும் நீங்க போய் பாடினீங்கன்னா உங்க வீட்டில் இருக்க செல்வம் பெருகும்.
அடுத்த பாடல் இந்த எதிரையில இது உட்கார்ந்து இது பழனிமலை திருப்புகள்ல ஆமாங்கய்யா, ஆமா. இது என்ன அநியாயமா இருக்கு? அவர் சாமியாரா இருக்காரு, கோமனாண்டியா உட்காந்துருக்கார். அவரை கும்பிட்டா காசு வரும்னா ஒன்று உண்மை. சாமியாருக்கு காசு வர மாதிரி மற்ற யாருக்கும் வராது அப்படிங்கிறத நமக்கு அருணகிரிநாதர் திருப்புகள். சார், இந்த திருவண்ணாமலை சாமியார்லாம் சாப்பிட்றத பார்த்தா சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. காலையில் கொண்டாந்து அவங்களுக்கு யாராவது அன்னதானம் கொடுத்தா, என்ன சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார்லாம், கத்திரிக்காய் சாம்பார், காலிஃப்ளவர் சாம்பார் கொண்ட வாழ்ந்தாலும் சார் சாமியாரா திருவண்ணாமலையில் வாழ்ந்தார் சார். அது மாதிரி பழனியில் சாமி கோவனாண்டியா உட்காந்துருக்கார். இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டு உண்டியல் வசூலில் பழனி அடிச்சுக்கிறதுக்கு ஊரே பாடுங்க. பெருமக்களே, உங்களுக்கு எதிரில் இருக்க சதீஷ் ரொம்ப பரிச்சயமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எந்த மேடை போனாலும் எனக்கு கல்யாணம் ஆகலை இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. இந்த 2 திருப்புகளை பாடினாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, முருகப்பெருமானே பிறந்து திருப்புகள்னு பேர் வச்சிருக்காரு அவர் மகனுக்கு. அவர் பாடின 2 திருப்புகள் என்னன்னா, திருமணம் கைகூடி திருமண வாழ்வில் நல்ல சுபிக்ஷம் பெறதுக்கு இந்த 2 திருப்புகளை பாடணும். விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இந்த வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் விசை கூற, இந்த திருப்புகளையும் நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாளும் மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே. யாருக்காவது திருமணம் கைகூடி வரணும், திருமண பந்தத்தில் இணைஞ்சு சந்தோஷமா இருக்கணும்னா இந்த 2 திருப்புகளை பாடுங்க. இதுக்கு சாட்சி முனைவர் சதீஷ் அவர்கள் அடுத்து பேச இருக்கிறாரு. அவர் தான் இந்த இடத்துல வாழும் சாட்சியா இருக்கிறார். இந்த கல்யாணம் ஆனவங்களும் படிக்கலாமாம்மா? கல்யாணம் ஆனவங்களும் நல்லா இருக்கணும்னா படிக்கலாங்கய்யா. இல்லை, அப்படி ஒரு ஐடியா இருக்கு, அதுக்காக தான் கேட்டேன். ஐயா, கல்யாணம் ஆனோன்னா என்ன வருங்கய்யா? சந்தோஷம் தனிங்கய்யா, அதோட சேர்ந்து மனவேதனையும் கொஞ்சம் வருங்கய்யா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இது படிக்கணுமா? அந்த துன்பங்கள் நீங்குவதற்கும் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகளை சொல்லியிருக்காரு. குமரா குரு பரமுருகா சரவண குக சண்முக கரி பிரகாண குழக சிவசுத சிவய நமவன குரவன் அருள் குருமணியேயன். இந்த திருப்புகளை நீங்க பாடினீங்கன்னா உங்களோட மனவேதனை துன்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த திருப்புகள் பாடினா திருமணத்துக்கு அப்புறம் வர சில துக்க நிகழ்வுகளை நம்ம தவிர்க்கலாங்கய்யா. இதெல்லாம் தாண்டி துன்பம் வந்தோன்னு மன தெளிவு பட்டுரும். தெளிவு படுறதுக்கு என்ன பாட்டு பாடணுன்றதை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போயவராய் அவர் போயிவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் அழியாது ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காவென ஓர் அருள் தாராய் முருகா எனவோ தரமோதடியார் முடிமேலிரு தாள் புனைவோனே முனிவோர் அமரோ முறையோவெனவே முதுசூருகு மேல் விடும் வேலா. அதாவது திருப்புகழ் தமிழ் மொழியை நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லித்தரவில்லை, தேசியத்தையும் சொல்லி இருக்கிறதுன்றது ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிவெடுக்கிறேன். திருப்புகழ் மீதும் தமிழின் மீதும் பற்றுள்ள ஒரு வங்காள அறிஞர், பத்மபூஷன் விருது பெற்ற சுனிதி குமார் சாட்டர்ஜி அவர்கள் முருகன் மீது உள்ள அன்பினால் தனது சமஸ்கிருத பெயரை நன்னெறி முருகன் என்று மொழிபெயர்த்து சூட்டிக் கொண்டார். இது தமிழின் மீதும் முருகன் மீதும் உள்ள பற்றினால் வங்காளிகள் கூட நமக்கு பங்காளியாக்கி தருபவன் நம் முருகன் என்று கூறி
அருணகிரிநாதர் பாடல்கள் இசையோடு வழிபட்டு வந்தாதான் அதற்கான முறை நமக்கு அந்த அருள் கிடைக்கும். திருப்புகழை தேவாரத்திற்கும், கந்தர் அலங்காரத்தை திருவாசகத்திற்கும், கந்தர் அனுபூதியை திருமந்திரத்திற்கும் ஒப்பிட்டு இணையாக கூறலாம். வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் இவை எல்லாற்றையும் பாடுறதை விட அருணகிரிநாதர் திருப்புகழ் இன்னும் பல மடங்கு உங்களை உயர்த்தும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பாடினார்கள், பேசினார்கள். நல்ல செய்திகள், திருப்புகழை நாம் எல்லாம் அனுபவிப்பதற்கு உரிய அருமையான செய்திகளையும் அவர்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கு நம்முடைய அருணகிரிநாதர் விழாக்குழு சார்பில் நம்முடைய வாழ்த்தையும் பாராட்டையும் முதலில் தெரிவித்துக்கிறோம். அருணகிரிநாதர் ஒரு பெரிய தங்கச் சுரங்கம். அப்படியே நீங்கள் தேடிக்கிட்டே போக போக அதுக்கு தகுந்த செய்தி கிடைக்கும். இதோ அருணகிரிநாதர் திருப்புகழை பற்றி ஆராய்ச்சி பண்ணி PhD வாங்கினவர். பேர் என்ன? ராமு, டாக்டர் ராமு. அவருடைய அந்த தீசிஸ் ரொம்ப அருமையான புஸ்தகம். ரொம்ப அழகான செய்திகள், அருணகிரிநாதரை பற்றிய செய்திகள் நிறைய அடங்கி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அது ஒரு கடல், அவ்வளவு பெரிய உண்மைகள் அடங்கி இருக்கிற ஒரு பொக்கிஷம் அருணகிரிநாதருடைய திருப்புகழ். இப்போ இயல்தான் அப்படிங்கிறத எடுத்துரைப்பதற்கு டாக்டர் பார்த்திபராஜா வருகிறார். ஒரு நிமிஷம், அவங்க கேட்ட தடை உத்தரவு தரப்படவில்லை. பாட வேண்டும் என்று நினைத்தால் பாடலாம். யாரும் யாரையும் என் நீதிமன்றத்தில் தடுக்க முடியாது. அவங்க பாட நினைச்சா பாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. அந்தாதி இல்லாத இறைவனுக்கு, அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும், நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும், முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாத என்னை நீ ஏன்றருளே. அருணகிரிநாத பெருமானுடைய இந்த திருவிழாவை 72 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு நடுவராக அமைந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர், தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவராகிய ஐயா சொல்வேந்தர் ஐயா அவர்களே, இரு அணிகளிலும் பேச இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக இங்கே வளாகத்திலே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இங்கே பாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா, என்னுடைய பட்டிமன்றத்தில் யாரும் தடை செய்ய முடியாது, பாடுவதென்றால் பாடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு, படிக்கும் திருப்புகழ் போற்றுவன். படிக்கும் திருப்புகழ், நீங்க பாடும் திருப்புகழ் பத்தி சொன்னீங்க. அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு, படிக்கும் திருப்புகழ் போற்றுவன், கூற்றுவன் பாசத்தால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா, கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே அப்படிங்கிறார். இப்ப இதை பாடணும்னு தான் ஆசை. அவர் படிக்கும் திருப்புகழ் அப்படிங்கிறார்ல, அதுல படி அப்படிங்கிறது பல பொருளை குறிக்கக்கூடிய சொல் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்ல ஒரு சொல் பல பொருட்களை குறிக்கும். படிங்கிறதுக்கு என்ன பொருள்? கற்க, படி, வாசி, வாயிற்படி, படி அளத்தல். இந்த படி அளத்தல்ங்கிற சொல் இருக்கு பாருங்க, ஆண்டவன் படி அளப்பான் அப்படிங்கிறது அந்த பொருள்ல வரும்போது இதுக்கு ஆகு பெயர்னு பேர். அருமை பெரியவர்களே, பாடலை இசைப்பது என்பது இசை. இசை என்பது மொழி சார்ந்தது மட்டுமல்ல, அது மொழி அதுல ஒரு கூறு, அவ்வளவுதான். பாடலை படிப்பதுன்னு சொல்றது தமிழக கிராமங்கள்ல ஒரு வழக்கம். அதாவது பாட்டு பாடுன்னு இந்த இசை அறிஞர் பெருமக்கள்லாம் இருக்காங்கல்ல, இசை அறிஞர்கள் இருக்காங்க, பாட்டு பாடுவாங்க. நாங்கள்லாம் பாட்டு படிப்போம். பாட்டு படி அப்படிம்பாங்க. குணான்னு ஒரு திரைப்படம் கமலஹாசன் நடிச்சது. அதுல அந்த கதாநாயகன் கதாநாயகி ஒரு கடிதம் எழுதுவார், காதல் கடிதம். கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா அதை பாட்டா பாடுவாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பாட்டாவே பாடிட்டியா கிடையாது, பாட்டாவே படிச்சிட்டியா. அப்படின்னா கொஞ்சம் மானே தேனே பொன்மானே எல்லாம் அங்கங்க போட்டுக்கலாம் அப்படிம்பார். அப்போ ஒரு
சொல்லை நேரடியாக இயலாக சொல்லும் போது அப்படியே ரத்தமும் சதையுமாக இருக்கும். அதை பாடுகிற போது கொஞ்சம் மானே தேனே பொன்மானை எல்லாம் போட வேண்டியிருக்கும். எனவே அதிலே நாம இந்த மானே தேனே பொன்மானை எல்லாம் கொஞ்சம் களைந்து நம்ம உண்மையை நேரடியாக நெருங்க வேண்டியிருக்கும். அதனால நாங்கள் பாடுவது அப்படின்னா நாங்க பாடுறது பாட்டா இருக்குமான்னு தெரியாது, ஆனால் நாங்க பாட்டு படிப்போம். அப்படி ரொம்ப அழகா பேராசிரியர் சொன்னாங்க. அருணகிரிநாத பெருமானுடைய பல பாடல்கள்ல அவர் பெருமாளே என்று விழிப்பார் முருகப்பெருமானின்னு சொன்னாங்கல்ல. அதுல இருந்து ஒரு பாடல். அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனை துரிய முடிவை அடுநடி முடிவில் துங்கம் தனை சிறிய அணுவய அணுவினில் மனமும் நெஞ்சும் குணத்ரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒளிவர நிறைந்தெங்கும் நிற்பதனை நிகர்பகர அரியதை விசும்பின் புறத்ரயமெரித்த பெருமானும் நிருபகுரு பரகுமர என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரம் தனை பணைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினுதினர்த்தி அருள்வாயே தகு தகுகு தகு தகுகு தந்தந்தகு தகுகுடி குடி 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 குடிண்டிண்டி குடிகு தகுத கென கெனசகுத தந்தந்தரித்தகுத தத்ததகு தீதோ தன தனன தன தனன தந்தந்தன தனன டு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  தரரரர ரிரிரிரி என்றென்றிடக்கையும் உடுக்கையும் யாவும் மொகுமொகன அதிர முதிர் அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணமிடம் எங்கும் பிரமிக்க நடமுடுகு பயிரவர் பவுரி கொண்டின் புறப்படுகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடிகருடன் அங்கம் போற குருதி நதி பெருக வெகு முகக வந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசிசரரை வென்றிந்திரக்கரசளித்த பெருமாளே. இந்த பாடல் இப்ப நீங்க இயலுக்கு தட்டினீங்களா இல்ல இசைக்காக தட்டினீங்களா? ஐயா அவர் இயல் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல, நான் இசை என்பது இசை திருப்புகள் மீது ஆர்வம் ஏற்படுவதற்கு இசை என்பது ஒரு வாசல், அது நாங்கள் உண்மைதான். ஆனால் அது ராகம் தாளம் மட்டுமல்ல, திருப்புகள்ல ஈடுபாடு வருவதற்கு இசை ஒரு வாயிலாக இருப்பது என்பது உண்மைதான், அதை மறுக்கல. ஆனால் திருப்புகள் விருப்பம் பெருகிட காரணம் என்ன? மீண்டும் மீண்டும் திருப்புகளை படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருப்புகளில் இருக்கக்கூடிய இலக்கிய செறிவு, கருத்து ஆழம். இப்ப நீங்க என்னுடைய பாடலுக்கு கைதட்ட உடனே ஐயா கேட்டாங்கல்ல, அம்மா கற்பகம் அம்மா அவர்கள், பேராசிரியர் அவர்கள் இந்த திருப்புகள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் எடுத்து சொன்னாங்க, அதை இசை வடிவில் சொன்னாங்க, அவ்வளவுதான். எனவே இலக்கிய செறிவு, கருத்து ஆழம், சொல்லாட்சி என்பதுதான் திருப்புகள் விருப்பம் பெருகிட காரணம் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஐயா, ஒரு பாடலை கற்பதில் 3 நிலைகள் இருக்கு. முதல் நிலை இசையை கேட்டு ஈர்ப்பு அடைவது, இது முதல் நிலை. இரண்டாவது நிலை பொருளை பார்த்து வியக்கிறோம். இப்ப இந்த பாடல் இருக்கு, அகர முதல அப்படிங்கிற அந்த பாடலை பார்க்கிற போது இதுல மௌன மந்திரம், சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் மந்திரத்தை உபதேசித்தார். இப்ப மௌன மந்திரம் அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் சொல்லாக சொல்ல முடியாது, பலவற்றை சொல்லை கடந்து உணர்த்த முடியும், அது மௌன மந்திரம் சொல்றோம். அப்ப மௌன மந்திரம் என்ற சொல்லினுடைய அடர்த்தி, கணம், கணதி தெரிந்தால் நாம் இன்னும் ஆழமாக ஈடுபடுகிறோம். எனவே இந்த பொருளை கேட்டு வியப்பது என்பது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை இந்த இசையை கேட்டு ஈடுபட்டு பொருளை கேட்டு வியந்து அது அனுபவமாக மாறுவது என்பது மூன்றாவது நிலை. இப்ப அப்படி அனுபவமாக மாறினால்தான், மாறுவதனால்தான் திருப்புகள் மீது விருப்பம் பெறுகிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். ஐயா, இசை என்பது ஒரு கதவு, அது கதவை திறக்கும், அவ்வளவுதான். இசை கதவை திறக்கும், இயல்தான் உள்ளே அழைத்து செல்லும். திருப்புகள் சந்தம் நம்மை முதலில் ஈர்க்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இசை என்பது வாசல் மாதிரி. வாசல் அழகா இருந்தா உள்ள போக தயங்க மாட்டோம், உள்ள நுழைவோம். ஆனால் வாசலுக்காக மட்டுமே யாரும் வீட்டில் தங்க மாட்டோம் இல்லையா?
உள்ளே இருக்கக்கூடிய விருந்து உபசரிப்பு தான் நம்மை தங்க வைக்கும். அப்ப வாசல்ல இசை அழைத்து கொண்டு போகும். எது அந்த வீட்டினுள்ளே நம்மை தங்க வைக்கும்? இயல் என்பதுதான் தங்க வைக்கும். அப்ப கருத்து ஆழத்தை பார்த்து வியக்கிறோம். இப்ப நாங்க சொன்ன படிக்கும் திருப்புகள் போற்றுவன் அந்த பாடல்ல கடைசி வரி எப்படி முடியுது? கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமயில் ஏறும் ராவுத்தனே. இப்ப இந்த ராவுத்தன்கிற சொல் இருக்கு பாருங்க, இதை இசையோடு பாடுகிற போது நாம் ரசிக்கிறோம், அது வேற. ஆனால் இந்த பாடலை பாடுகிற போது அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை ஏன் ராவுத்தன் சொல்றாரு? கட்டுண்ட சொல்லியர் என்கிற 37வது பாடல்ல வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே அப்படின்னு பயன்படுத்துறார். 2 இடங்களை பயன்படுத்துறார். அருமை பெரியோர்களே, ராவுத்தர் அப்படின்னா யாரு? இஸ்லாமியர்கள் இன்னைக்கு குறிக்கக்கூடிய சொல் இல்லையா ராவுத்தன்கிறது. அப்போ அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை சொல்லுகிற போது ஏன் ராவுத்தன் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார்? அப்போ இந்த சொல்லினுடைய நுட்பத்தை தெரிந்து கொண்டால் நாம் திருப்புகழ் என்பது எவ்வளவு கனதி மிக்கவது, எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நுட்பமானது, இறை அனுபவத்தை எப்படி வழங்கக்கூடியது என்பதை தெரிந்து கொள்வோம். அப்ப இங்க பார்த்தா யானையை பழக்குபவன் மாவுத்தன், யானை பாகனுக்கு மாவுத்தன்னு பேரு, குதிரையை பழக்குபவனுக்கு ராவுத்தன்னு பேர். அப்ப மாவுத்தன் யானையை பழக்குபவன், குதிரையை பழக்குபவன் ராவுத்தன். அரேபியாவிலிருந்து இறக்குமதியானது குதிரை. நரியை பரியாக்க கொண்டு வந்த சிவபெருமான் ராவுத்தன் வடிவிலேயே வந்தார். இஸ்லாத்துக்கும் முருக பக்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நம்முடைய அருணகிரிநாத பெருமான் வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்த்தால் இதனுடைய நுட்பம் நமக்கு புரியும். அருமை பெரியோர்களே, முருக பக்தி என்பது அது வெறுமனே சைவத்தோடு தொடர்புடைய ஒன்று மட்டுமல்ல. தமிழகத்தினுடைய தென்பகுதியில் ஐயா என்ன சொன்னாங்க, நான் நாடகத்துறையை சார்ந்தவன் என்பதனால் சொல்லுகிறேன். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் டி.எம். காதர் பாஷான்னு ஒரு இஸ்லாமியர், அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காக அவர் செய்யாத ஒரு கொலை குற்றத்தை அவர் மீது சாத்தி அவரை தூக்கு தண்டனைக்கு அனுப்பினாங்க. தூக்கு மேடையில் ஏறுகிற போது அந்த அதிகாரிகள் கேட்டார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. காதர் பாஷா சொன்னாரு, நான் நாடகத்தில் ஹார்மோனியம் வாசிக்கிற கலைஞன், எனக்கு ஒரு ஹார்மோனியம் வேண்டும், நான் ஹார்மோனியத்தை இசைத்து இறைவணக்க பாடல் பாட விரும்புகிறேன், தூக்குக்கு போறதுக்கு முன்னால என் கடவுளை வணங்க விரும்புகிறேன். யாரெங்கே கொண்டு வாருங்கள் ஹார்மோனிய பெட்டியன்னு சொன்னாங்க. மேடையில் கொண்டு வந்து வச்சாங்க. தூக்கு மேடையில் ஹார்மோனிய சக்கரவர்த்தி காதர் பாஷா அப்படி வாசிக்க ஆரம்பித்தார். ஒரு பாடலை பாடினார். என்ன பாடல் தெரியுமா? சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளான்னு பாட்டு, முருகப்பெருமானின் மீது பாட்டு. அருமை பெரியவர்களே, ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் பிருகாக்களோடும் அந்த இசை நாடக கலைஞன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி காதர் பாஷா முருகப்பெருமான் மீது இந்த பாடலை விஸ்தாரமாக பாடினார். எவ்வளவு நேரம் தெரியுமா? ஏறத்தாழ 3/4 மணி நேரம், 45 நிமிடங்கள் பாடினார். பாடலை பாடி முடித்தார். இப்போ சிறை அதிகாரிகள் வெள்ளைக்காரர்கள் மணியை பார்த்தார்கள். தூக்கிலிட வேண்டிய நேரம் கடந்து 20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு காரணத்திற்காக உரிய நேரத்தில் தூக்கிலே போடவில்லை என்றால் மீண்டும் நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிபதியிடம் மறு உத்தரவு வாங்கின பிறகுதான் தூக்கில விட முடியும். அப்படி ஒரு விதி இருக்கு. மறுநாள் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. நீதிபதியாக இருந்தவர் ஒரு வெள்ளைக்காரர். அவர் கேட்டார், ஏன் தூக்கிலிடவில்லை? ஐயா, அவர் ஒரு பாடல் பாடினார், கேட்டுக்கொண்டிருந்தோம், நேரம் போறதே தெரியல. அப்படி என்னையா பாடினாரு? மேடையில் ஏத்துறாங்க, கூண்டுல ஏத்துறாங்க, ஹார்மோனிய பெட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காதர் பாஷா மீண்டும் பாடுகிறார், சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா என்கிற அந்த பாட்டு மீண்டும் 3/4 மணி நேரம் பாடி முடிச்சோன்ன எல்லாம் அப்படியே அமைதியா கேட்கிறாங்க. அந்த வெள்ளைக்காரர் நீதிபதியினுடைய கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் விழுந்ததாம். அவர் பேனாவை எடுத்து எழுதினார், இப்படி உருக்கமாக பாடுகிற இவன் ஒருபோதும் கொலை செய்திருக்க முடியாது, இவனை நான் விடுதலை செய்கிறேன். அப்போ இஸ்லாமியர் ஒருவர் முருகப்பெருமான் மீது பாடி தூக்கு தண்டனையிலிருந்து வெளியில வந்தார். பொய்யான குற்றச்சாட்டு அது. இது வரலாற்று செய்தி. அருமை பெரியவர்களே, இதோ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை நாடக நடிகர் சங்கத்துல ஒரு மிகப்பெரிய ராஜபாட்டு இருந்தாரு.
அவர் என்ன வேடம் கொடுத்து போடுவார் தெரியுமா? வள்ளி திருமணம் நாடகத்துல முருகப்பெருமான் வேஷம். பேரு எம்ஏ மஜீத். எம்ஏ மஜீத். மஜீத் முருகனாக நடிப்பார். அவர் சொல்லுவார், நான் மயிலேறும் ராவுத்தன் அப்படிம்பார். முருகப்பெருமானாக மட்டும்தான் நடிப்பார். அவருக்கு சிறப்பு என்னன்னு சொன்னா, திருச்செந்தூர்ல திருவிழா நடக்கும்போது திருச்செந்தூர் கோவிலில் நின்று முருகப்பெருமான் மீது உருக்கமாக பாடுவார். திருப்புகழ் பாடுவார், திருவாசகம் பாடுவார். பேர் என்னங்க? எம்ஏ மஜீத். இன்னைக்கு திண்டுக்கலை சேர்ந்த ராஜா முகமதுன்னு ஒரு ராஜபாட்டு, அவரு மயிலேறும் ராவுத்தர். இந்த வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகனாக நடிக்கிறார். இப்போ 15ஆம் நூற்றாண்டுல இஸ்லாத்துக்கும் சைவத்திற்கும் இருந்த ஒரு நெருக்கமான உறவினுடைய வெளிப்பாடாகத்தான் அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை சொல்லுகிற போது, கொடும் சூரன் நடுங்க வெற்ப இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனேங்கிறார். இப்போ வெறும் இசையாக கேட்டால் ரசிப்போம், ருசிப்போம். ஆனால் இதை இயலாக பார்க்கிற போதுதான் நாம ஆழ்ந்து ஈடுபடுவோம் என்பதை நாம பார்க்கலாம். அருமை பெரியோர்களே, இரவு பகல் பலகாலும் இயல் இசை முத்தமிழ் கூறி திறம் அதனை தெளிவாக திருவருளை தருவாயே, பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அரண் அருள் புதல்வோனே அருணகிரி பெருமாளே என்று திருப்புகள்ல ஒன்று வருது. இயல் இசை முத்தமிழ் என்று வருகிற போது முதலாவது இடத்தை இயலுக்கு தருவது என்பது நம்முடைய மரபு. அருணகிரி பெருமான் அப்படிதான் கொடுத்திருக்கிறார். இயல் இசை நாடகம் தோன்றிய வரிசை முறையில பார்த்தா நாடகம் முதல்ல, அடுத்து இசை, அடுத்து இயல். ஆனால் முறை சிறந்தனவேன்னு தொல்காப்பியத்தில் ஒரு வரிசை இருக்கு. ஒன்றை சொல்லுகிற போது சிறந்தவற்றை முதலில் சொல்லுவது என்பது மரபு. அப்படி இயல் இசை முத்தமிழ் கூறி திறம் அதனை தெளிவாக திருவருளை செப்ப முருகப்பெருமான் முயன்றார் என்று நம்முடைய அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே இந்த பாடல்களை நாம் பார்க்கிற போது இயல் என்பது ஒரு கருத்து ஆழத்தை உணர்வது, சொல் நுட்பத்தை உணர்வது. அப்படி ஒரு சொல்லை பிடித்து கொண்டால் அந்த சொல்லுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அதுல திளைக்கலாம் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழ்ல என்னன்னா, நீங்கள் இசையை கேட்டு ரசித்து போகலாம், ஆனா சொல்லில் இழுந்து ஈடுபடுவது என்பது மிகச் சிறப்பானது. ஒன்றும் இல்லை, ஒரு சொல் இருக்கு. நான் கோவிலுக்கு வருகிறேன், இங்கே வருகிற போது வழியிலே இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எங்கே போய்விட்டு வந்தீர்கள் அப்படின்னு ஐயா கேட்கிறாங்க. நான் சொன்னேன், சிரமாறு உடையான் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஐயா. சிரமாறு உடையான் கோயில் அப்படின்னா என்னங்க? சிரம் ஆறு உடையான் கோயில், முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதானே? ஐயா சொன்னாங்க, முருகப்பெருமான் கோயிலுக்கா போயிட்டு வந்தீங்க? ஐயா அருகில் இருப்பவர் சொன்னார், இல்லை, அவர் சிரமாறு உடையான் கோவிலுக்கு போகல, சிரம் ஆறு உடையான் கோயிலுக்கு போனார். சிரத்திலே ஆறை உடையவன் யார்? சிவபெருமான். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அருகில் இருப்பவர் சொன்னார், இல்லை, அவர் முருகப்பெருமான் கோயிலுக்கும் போகல, சிவன் கோயிலுக்கும் இன்னும் போகல, அவர் போயிட்டு வந்தது விநாயக பெருமான் கோயில், விநாயகர் கோயில். சிரம் மாறு உடையான் கோயில். சிரம் மாறி போச்சு, மனித உடம்பும் யானை தலையுமா மாறி போச்சு பாருங்க. அப்போ அது முருகப்பெருமானை குறிக்கிறது. சிரமாறு உடையான் கோயில் முருகப்பெருமானை குறிக்கிறது, சிவபெருமானை குறிக்கிறது, விநாயக பெருமானை குறிக்கிறது. அருமை பெரியோர்களே, அதோட மட்டும் பொருள் நிறைவு அடையல, அதுக்கு மேல அந்த சொல்லை குடைஞ்சா இன்னும் ஆழமான பொருள் இருக்கிறது. இன்னொன்னு இருக்கு, அது இந்து சமயத்தோடு மட்டுமல்ல, மாறு அப்படிங்கிற சொல்லுக்கு முள்ளுன்னு ஒரு பொருள் இருக்கு. சிரம் தலையில முள்முடியை அணிந்தவர் யார்? இயேசு பெருமான். எனவே சிரம் மாறு உடையான் கோயில்னா இவர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருன்னு பொருள் தருது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதோடு மட்டும் முடிந்து விடவில்லை பெரியவர்களே, அதற்கு மேல ஒரு பொருள் இருக்கு. ஒரு வழிபாட்டுக்கு தலத்துக்கு போனா இந்த கர்ச்சீப்பை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு தான் வணங்க முடியும் இல்லையா? அது என்ன? சிரம் மாறி விடுகிறது. அது என்ன மாறுதல் அப்படின்னா, அது பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அப்போ சிரமாறு உடையான் கோயில் என்கிற ஒரு சொல் எப்படி 5 விதமான பொருளை தருகிறது, அப்படித்தான் திருப்புகள்ல அருணகிரி பெருமானுடைய சொற்களை நாம் தேடி பார்க்கிற போது அதற்குள்ளே 1000 பொருள்கள் பொதிந்து கிடக்கின்றன. அவற்றை ஆழ்ந்து அனுபவிக்கிற போதுதான் உண்மையிலேயே திருப்புகழ் மீது பெரு விருப்பம் ஏற்படும். அப்படியான ஒரு விருப்பம்தான் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லும் என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள இது முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். எனவே உண்மையில்
திருப்புகளினுடைய விருப்பம் தொடங்க அது இசை காரணமாக அமைகிறது. ஆனால் அந்த விருப்பம் பெருக இயலே காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நிறைய செய்திகள் அருமையாக சொன்னார். அதில் செய்குதம்பி பாவலருடைய அந்த பாடல் சிரமாறு உடையான் அப்படிங்கிற ஒரு வரி, அதில் என்ன அழகுன்னு கேட்டால் எல்லா மதங்களையுமே அது குறிக்கிற மாதிரி அவர் பாடி காட்டியிருக்கிறார். அதில் இருக்கிற சிறப்பு அது உண்மைதான். ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் இதை என்கிட்ட கேட்குறீங்கிறாரு. அதை பற்றி பிரச்சனையில் உங்கள் சிஷ்யர்கள் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னார். கடவுள் உருவத்துக்கு கட்டுப்பட்டவரா உருவம் இல்லாதவரா, இந்த மாதிரியான சண்டையில் ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யர்கள் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கேட்டோம் அப்படின்னார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார், சுவாமி விவேகானந்தர் வரலாற்று அது குறிப்பிடுறாங்க. விவேகானந்தர் சண்டை போட்டு உட்காந்துருக்கிறார். கூப்பிட்டாருங்க, வா என் கூட வா. வாசலுக்கு வந்து குப்பை தொட்டியே காமிச்சார். அதில் பாரு சார், குப்பை தொட்டியில் யாரோ நல்ல எச்சல சாப்பிட்டுட்டு இலையை கொண்டாந்து போட்டிருக்கிறார். 2 நாய் சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. அந்த இலையை சாப்பிட்றதுக்கு சண்டை போட்டு உட்காந்துருக்கு. அது ரெண்டும் பயங்கரமாக சண்டை போடுற போது ஒரு சாதாரண நாய் சௌக்கியமாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அந்த சாப்பாட்டை நல்லா சௌக்கியமாக சாப்பிட்டுட்டு அது பாட்டு போயிடுச்சு. 2 நாய் இன்னும் சண்டை போட்டே இருந்தது. அப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், இதைத்தான் நீ பண்ணுறேன்னு. இதைத்தான் நீ பண்ணுற. என்ன வந்திருக்குதா, நல்லா அனுபவிச்சோமா போகணும். அதை விட்டுட்டு என் மதம் தான் சிறந்தது, ஓன் மதம் தான் சிறந்தது, நான் சொல்கிற கடவுள் தான் சிறந்தது, நீ சொல்கிற கடவுள் தான் சிறந்ததுன்னா அது 2 பேரும் சண்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, கடவுளை பற்றி சண்டையிடுகிறவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். கடவுளை நன்கு அனுபவித்தவர்கள் ஒருபோதும் கடவுள் பெயரால் சண்டையிட வாய்ப்பு இல்லை. நிழலும் மோத முடியுமா? மௌனமும் மோத முடியுமா? அதுபோல் கடவுள் அனுபவமும் ஒருபோதும் மோதுவதற்கு வாய்ப்பு கிடையாது. மனிதர்கள் மோதுவார்கள், கல்வி மோதும், அகங்காரம் மோதும், ஆணவம் மோதும், ஞானமும் மோதாது. அது ஒரு அனுபவம். அந்த பகுதியெல்லாம் சொன்னார். பாருங்க, யாரோ ஒரு இஸ்லாமியர் ஆனால் முருகன் பாட்டு பாடி உயிர் தப்பிச்சிருக்கிறார். அப்போ என்ன புரியுது? முருகனுக்கே அவரை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருந்திருக்குது இல்லை? அந்த 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 பரந்த மனம் நமக்கு வரும். ரொம்ப அருமையான செய்திகளை எல்லாம் சொன்னார் அவர்.